வெல்கம் டு அவர் சேனல். நான் ஒரு 100 கடலைப்பருப்பை ஊற போட்டிருக்கேன். நான் இப்போ வெந்தயக்கீரை வச்சு எப்படி நம்ம இதை செய்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன். இது இப்போ ஊற வச்சுட்டு இதை நான் அரைச்சி எடுத்துப்பேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நான் கடலைப்பருப்பை கொஞ்சம் நேராக கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்குள்ளே நம்ம தயிர் 1/2 கப் எடுத்துக்கணும். அந்த 1/2 கப்பு தயிரில் 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள், 2 ஸ்பூனு கடல மாவு, அதில் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்துக்கணும். இப்போ கலந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வாணலை போட்டு அந்த வாணலில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் ஜீரகம் 1/4 ஸ்பூனை போட்டுட்டு அது வெடித்தோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக நல்லா சாப்ஸ் பண்ணி அதை நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கி வர்றப்ப நம்ம 1/2 ஸ்பூனு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா சார்ட் அவுட் பண்ணிடுவோம். நல்லா சார்ட் அவுட் பண்ணட்டும். சார்ட் அவுட் பண்ணி முடிச்சோடனே நம்ம இந்த கலந்து வச்சுருக்க இந்த தயிர் கலவையை இதில் கொட்டிட வேண்டியதுதான். கொட்டிட்டு நல்லா கலக்கணும். நம்ம கலந்தது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப இதில் நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துருவோம். இப்போ இது இங்கே சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இது கொதிக்குது. அதுக்குள்ளே நம்ம கீரைக்கு தகுந்த வெந்தயக்கீரைக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணிவிடுவோம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கடலை பருப்பை நான் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். இந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டு இதுக்கு தேவையானது 1 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதையும் நல்லா நம்ம கலந்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுப்போம். நம்ம அரைக்கிற கடலைப்பருப்பை கொஞ்சம் நேராக அரைச்சி கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி வச்சுக்கணும். இது மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு. இது மாதிரி அடித்து வச்சுக்கணும். இது நம்ம கடைசியாக கொஞ்சம் 1/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ அடித்து வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணுன்றதை காட்டுறேன். இப்போ நம்ம எண்ணெய் சட்டியை போட்டாச்சு. எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த வெந்தயக்கீரையை நல்லா அரைச்சி வச்சுருக்கணும். அதை நல்லா போட்டு நம்ம இப்போ நல்லா வதக்கணும். அதை கழுவி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெந்தயக்கீரையை இதுக்குள்ளே வெந்தயக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்க கசப்புன்னு சாப்பிடாதுங்க. நம்ம அதுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க அவ்வளோ அழகாக சாப்பிட்ருங்க. இதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி எடுத்துங்க. பாருங்கள், நான் சின்ன கட்டை 1 கட்டை போட்டேன். இது இப்படி சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றணும். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு.
இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதை இதில் எடுத்து கொட்டி நம்ம இதை நல்லா கிண்ட வேண்டியது தான். நல்லா கிண்டி எடுப்போம். நம்ம இப்போ இதை கிண்டிட்டோம். இதில் கொஞ்சோண்டு நெய்யை சுற்றி போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு. இதை நம்ம நெய்யை போட்டு நம்ம பார்த்தீங்களா வந்துடுச்சு. இதை நெய்யை கொஞ்சம் போட்டு நம்ம மாவு கிண்டணுன்னா நம்மளுக்கு இது நல்லா வெந்து சுருண்டு வரும். அந்த சுருண்டு வர சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறணும். ஆற விட்டு எடுத்து வச்சு நம்ம இந்த இதை ஆறணுன்னா ஒவ்வொன்றும் இது மாதிரி உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் உருட்டிட்டேன். இப்போ இதை நான் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு நான் இந்த குழம்புல போட போகிறேன். பாருங்கள் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எண்ணெய் சட்டியை அடுப்பில் போட்டுட்டேன். அடுப்பில் போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி அதில் நான் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சிம்மில் வச்சு வறுக்க போகிறேன். இப்போ இது இங்கே கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருவோம். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறேன். சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கணும். வேகட்டும். வெந்தோன்னே நான் காமிக்கிறேன். நம்ம சிம்மில் வச்சு வறுப்போம். பாருங்கள் வெந்துருச்சு. இது மாதிரி எடுத்து நம்ம தனித்தனியாக நம்ம வச்சுடுவோம். தனித்தனியாக வச்சுட்டு இதை நான் இப்போ எடுத்து காட்டுறேன். இப்போ நான் ஃபுல் இதையும் வறுத்து எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே எடுத்து கலக்கி விடுவோம். இது நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இதில் ஊறட்டும். ஊறினோன்னே நம்ம இது வந்து சாப்பாட்டுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயக்கீரை எப்பயுமே வயிற்றுக்கு நல்லது. குளிர்ச்சி வேறு, வயிற்று புண்ணை ஆற்றும். வெந்தயக்கீரை எல்லாத்துக்கும் நல்லது. அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து கீரையாக கொடுத்தா சாப்பிடாது கசப்புன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க அழகாக சாப்பிட்ருங்க. நம்ம இதை இப்போ இந்த உருண்டை 2 எடுத்து வச்சு நம்ம அவங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு கொடுத்தோன்னா நீங்கள் அழகாக சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. இது மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க.